கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன உடனே தான் மூஞ்சில சிரிப்பே வருது. நீங்க வேற சும்மா இருங்க தாத்தா. ஆமா, நிஜமாவே கேக்குறேன். இப்போதுக்கு திடீர்னு கோயிலுக்கு போயிட்டு வந்த? தாத்தா, நம்ம தெருவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் கோயில வேண்டிக்க போனேன் தாத்தா. அட, உனக்கு கல்யாணம் ஆகலனாலும் உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருக்க பாத்தியா? அங்கதாண்டா உன் நல்ல மனசு நிக்குது. சரி சரி, போய் குளிச்சிட்டு சாப்பிடு. தாத்தா, திரு உள்ள இருக்கானா? முதல்ல அவனை பார்த்து பேசணும். இருக்கான், ரூம்ல தான் இருக்கான். போய் பாரு. சரிங்க தாத்தா. தங்கராசு, அங்க ஒரு வேலையை பார்க்கணும், வா. சரிங்க ஐயா. கடவுளே, இந்த 18 நாள் பூஜை முடியிற வரைக்கும் நான் வேண்டிக்கிட்ட மாதிரி மகா அங்க இருக்கிறத மட்டும் திரு கண்டுபிடிச்சிடவே கூடாது. அதை மட்டும் நீ பார்த்துக்க. கடவுளே, நீ தான்ப்பா காப்பாற்றணும். என்னடா இப்படி சொல்ற? மகாவை இங்க வர சொல்லு. அவளுக்கும் கொடு, எனக்கும் கொடு, சாப்பிடுவோம். இல்ல இல்ல வேணாம். நான் கீழே எல்லாருக்கும் கொடுக்குறப்போ நான் மகாவுக்கும் கொடுத்துக்கிறேன். சரி திரு, நான் போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் மகாவுக்கும் கொடுத்துட்டு வரேன். மயிலு, என்ன அவசரம்? முதல்ல மகாவை இங்க வர சொல்லு. இவன் எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறான்? அவ வந்து இவனை பார்த்தா என்ன ஆகுறது? என்னடா யோசிக்கிற? இல்ல திரு, மகா கீழே வேலையா இருப்பா, அதனால தான் யோசிச்சேன். நான் போய் கொடுத்துட்றேன். சரி கொடு. என்னையாவா இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்த? இருக்குடா உனக்கு. மகா மகா மகா. என்னென்ன சாமி தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? அம்மா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? மகா, நம்ம நூலில 2 பேர் தப்பிச்சோம் மகா. என்னென்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இப்பதான் பழனியில இருந்து வந்தேன். பிரசாதத்தை தெருவுக்கு கொடுக்கலன்னு அவன் ரூமுக்கு போனா அவன் உன்னைய மேல கூட்டிட்டு வர சொல்றான். அப்பா, அவனை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிப்போச்சுமா. அது மட்டும் இல்ல, பிரசாதத்தை அவன் கையால தான் கொடுக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். கோயிலுக்கு போனது நான், நீ எப்படி கொடுப்ப? நான் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சு இங்க வந்தேன்னா பாரு. ஆமா, நான் அவ்வளவு பதட்டமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப சாதாரணமா கேட்டுக்கிட்டு இருக்க. உன்னை அவன் பார்த்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, அதை நினைக்கவே எனக்கு பக்குன்னு இருக்குப்பா. ஐயோ, திரு மகாவை பார்த்துட்டானே, இப்ப என்ன பண்றது? என்னடா பஞ்சாமிரத்தை கொடுக்க சொன்னா இங்க வந்து என்னென்னமா பேசிட்டு இருக்க? நீ பேசுறது எனக்கு சரியா கேட்கலையே. என்ன பேசிட்டு இருந்த? மயில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். நீயாவது சொல்லு. அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான்? ஏன் மகா, உனக்கு பிரசாதம் நானே கொடுக்குறேன், மகா மேலே வர சொல்லுன்னு சொன்னேன். மயில் உன்னை கூப்பிடவே மாட்டேங்கிறான். ஏன்? சரி, நீ கூப்பிட வேண்டாம், மகாவுக்கு நானே போய் கொடுக்குறேன்னு சொன்னேன். என்னையும் கொடுக்க விட மாட்டேங்கிறான். அவன் கையாலேயே கொடுக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறாமா. இங்கே வந்து பார்த்தா பஞ்சாமிரதத்தை கொடுக்காம என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். என்னாச்சு மகா? என்ன? நான் கேட்கறதுக்கு மயிலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான், நீயும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. என்ன மயில், என்ன நடக்குதுங்க? நீ முதல்ல இதை கொடுத்துட்டு என் ரூமுக்கு வா. என்ன சொல்ல போற? ஏதாவது கதைய சொல்லி என்னை ஏமாத்த போறியா? அதான் நீ என்ன சொன்னா நான் நம்புவேன். எனக்கு தான் இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. சொல்லு, நீ என்ன வேணாலும் சொல்லு, அதை நான் கேட்குறேன். ஏய், நல்லா யோசிச்சு பாரு. நான் போதையில் இருந்தப்ப கூட உண்மையை உங்ககிட்ட மட்டும்தான்டா சொன்னேன். எனக்கு எங்க அம்மானா அவ்வளோ உசுறு. எங்க அம்மா கிட்ட கூட நடந்த எதுவுமே சொல்லியடா. ஏன்னா நான் உன்னை அவ்வளோ நம்பினேன். ஆனா நீ எனக்கு என்ன பண்ணிருக்க பாத்தியா? எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் தேடின பொண்ணு, நான் தாலி கட்டின பொண்ணு
இந்த வீட்டில் தான் இருந்திருக்கா. என் வீட்டில் எனக்கே தெரியாம மறைஞ்சுக்கிட்டு இங்கேயே வாழ்ந்திருக்கா. இது அத்தனையும் உனக்கு தெரியும். ஆனா ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லல. திரு திரு இந்த வீட்டில் எனக்கு தெரியாம ஏதாவது நடந்துச்சான்னு கேட்டேன். அப்போச்சு நீ சொல்லிருக்கலாம்ல. ஆனா நீ சொல்லவே இல்லையே. என்னதான் நீ ஈஸியா ஏமாத்திடலாம்ல. ஐயோ, அப்படிலாம் இல்லை திரு. ஏண்டா என்ன நீ கோமாளின்னு நினைச்சிட்டல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்லை திரு. பேசாத. நான் தாலி கட்டின பொண்ணு இந்த வீட்டில் தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீ என்ன பண்ணிருக்கணும்? சொல்லு, என்ன பண்ணிருக்கணும்? இந்த வீட்டில் மற்றவங்க கிட்ட சொல்லியிருக்க வேண்டாம். ஆனா என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? டேய், நான் உன் ஃப்ரெண்டு தானடா. நான் உன்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கேனா? ஆனா நீ என்கிட்ட இருந்து இதை மறைச்சிட்டல. இல்லை, இப்ப கூட என்கிட்ட நீ உண்மையை சொல்லவே இல்லையே. மகாவுக்கு பிரசாதம் கொடுன்னு சொல்லும்போது கூட என்கிட்ட சொல்லணும்னு தோணல. அப்ப நான் கண்டுபிடிக்கலன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என்னை ஏமாத்திட்டே தான் இருந்திருப்ப. என் பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சேனடா. ஆனா நீ துரோகிடா, பச்சை துரோகி. துரோகி திரு, அப்படிலாம் சொல்லாத திரு. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு திரு. எதுவும் சொல்லவும் வேண்டாம், நான் கேட்கவும் வேண்டாம். நீ சொல்லி சொல்லி நான் கேட்டு பட்டதெல்லாம் போதும். இனிமே நீ சொல்றதெல்லாம் நம்பி முட்டாளாக நான் தயாரா இல்ல. திரு திரு, நிஜமா நான் உண்மையில உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். சூழ்நிலை சரியா அமையல திரு. அடச்சீ. அதனாலதான் உன்னை எல்லாம் என்ன நம்ப சொல்றியா? உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் போச்சுடா. இந்த இடத்துல நீ இல்லாம வேற ஒருத்தன் இருந்திருந்தானா இங்க நடக்கிறதே வேற இருந்திருக்கும். நீ என்கிட்ட எப்படி பழகுனேன்னு தெரியாது. ஆனா நான் உன்னை என் ஃப்ரெண்டா தாண்டா பார்த்தேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னை வீட்டை விட்டு துரத்தாம விடுறேன். திரு, அப்படிலாம் சொல்லாத திரு. நான் எனக்கு உன்னோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுன்னு சொல்லாதடா. அதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. இதுக்கு மேல உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது. இன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. திரு, போடா வெளியே. ப்ளீஸ் திரு. வெளியே போன்னு சொன்னேன். திரு, வேண்டாம் திரு. நான் சொல்றதை கேளு திரு.